இந்த பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை காட்டு தீ மாதிரி சோசியல் மீடியா பூரா பத்து எரியுதுன்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த பிரியங்கா மணிமேகலை குக் வித் கோமாளி இப்படிதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை முத எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டை ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. அதை பத்தியும் பார்க்கலாம். அடுத்து பாவனா இத பத்தி ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அதையும் பாத்துடலாம். மாகாப்பாவும் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அதையும் பாத்துடலாம். இது பண்ண முடியாது. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கணும். நம்ம ஏதாவது என்ன சொல்றோம்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க, ரெண்டு யானை அடிச்சுன்னு வைங்களேன், அங்க இறங்கி போய் நடுவில் சமாதானம் பண்றதுக்கு போக கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மணிமேகலை சன் டிவில இருந்து விஜய் டிவி வந்த உடனே அவங்க நிறைய ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்ப பிரியங்கா நிறைய இதுல ஆங்கரா பண்ணிட்டு இருக்கப்பயே மணிமேகலை சும்மா நக்களுக்கு அந்த இடத்த நான் பிடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. அதை பார்த்து பிரியங்கா முறைச்சு பாக்குறதோ சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறதுமா இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல என்னாச்சு அப்படின்னா அதுவே பூதாகரமா வெடிச்சிருச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல பிரியங்காவுக்கு முன்னாடியே தீதி, ரம்யா, பாவனா, ஜாக்லின் எல்லாம் வேற லெவல்ல ஆங்கர் பண்ணிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் டிவில பிரியங்கா முகம் மட்டும்தான் ஆங்கர் தான் ஷோ பண்றாங்க. மத்த எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்ல தோணுது. அந்த வரிசையில மணிமேகலையே இப்ப இன்க்ளூட் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற இதை பார்த்தா நமக்கு எப்படி சொல்ல தோணுதுன்னா, இந்த சோர் எத்தனை பேரை காவு வாங்க போதோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. சரி, இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் இந்த பர்டிகுலர் பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே கேக்குது. வேற ஒண்ணு இல்லங்க, குக் வித் கோமாளி சீசன் 4 வரை மணிமேகலை கோமாளியா உள்ளுக்கு வந்துருக்காங்க. குக் வித் கோமாளி 5ல நான் ஆங்கரா வர போறேன் அப்படின்ட்டு ஃபுல் டைம் ஆங்கராவே உள்ளுக்கு வந்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரியங்கா இதுல குக்கா உள்ளுக்கு வராங்க. இது ஏற்கனவே ரெண்டு பேத்துக்கு வெளியில முட்டிக்கு இருந்தது. இந்த ஷோல இன்னும் நல்லா முட்டும் வெளியில நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதை விட இந்த பிரச்சனை மேலும் பூதாகரமா வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரியங்கா செய்த மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல் தாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குக் வித் கோமாளில ஒரு பார்ட்ல இந்த மாதம்பட்டி ரங்கராஜன் இருக்காருல, அவரு மணிமேகலை பத்தி ஒண்ணு சொல்லுவாரு. நீ இந்த ஆங்கர்லாம் சூப்பரா பண்ற, ஆனா உன் வாய் தான், இந்த வாயினாலதான் என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்துல நீ மாட்ட போற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அங்க குக்கா இருந்த பிரியங்கா என்ன சொல்லுவாங்க, அது ஏன் என்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கே மாட்டுவாங்க பாருங்க, இவங்களை மாட்டி விடுறதுக்காகவே நானே ரொம்ப செலவு பண்ணி ஒரு குறும்படம் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அந்த குறும்படத்தை போடுங்க அப்படின்னு அந்த குறும்படத்தை போடுவாங்க. அந்த குறும்படத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா ஆங்கர் பண்ற ஸ்டார் மியூசிக் ஷோல மணிமேகலை இவங்க போயிருப்பாங்க. அப்ப நிறைய பேர் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜட்ஜஸ் தான் ரொம்ப முக்கியம், இல்ல ஆங்கர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பண்ணா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல மணிமேகலை அவசரப்பட்டு வாயை விட்டு எங்க குக் வித் கோமாளில பாத்தீங்கன்னா அதுல உள்ள செஃப் ரெண்டு பேருமே டம்மி பீஸுங்க அப்படின்ட்டு பண்ணா சொல்லியிருப்பாங்க. அத அப்படியே குறும்படமா எடுத்து இந்த ஷோல போட்டிருக்காங்க. பார்த்தவனே செஃப் ரெண்டு பேரான மாதம்பட்டி ரங்கராஜன் டாமோ கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாங்க. இருந்தாலும் சரி இது பண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் கடந்து போகும். ஆனா இதுல விஜய் டிவி ஒரு ஷோல நடக்கிறத இன்னொரு ஷோல போட மாட்டாங்க. ஆனா இது ஸ்டார் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஷோல எடுத்து இவங்க செலவு பண்ணி, அதாவது பிரியங்கா நான் செலவு பண்ணி இந்த விஷயத்த நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குறும்படத்தை போட சொல்லியிருக்காங்க. மணிமேகலைக்கான ஒரு குறும்படம் அப்படிங்கறத இருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியுது. இது வன்மத்தோட தான் பிரியங்கா இது செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கறத நம்மளுக்கு தோணுது. இதுல இருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த சண்டை முத்தி மணிமேகலை இந்த ஷோவை விட்டே வெளியே போறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த வாழை படத்துல ஹீரோயின் திவ்யா துரைசாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் குக் வித் கோமாளி வந்திருக்காங்க. அவங்க இந்த செமிஃபைனலுக்கு முன்னாடி எலிமினேட் ஆகிற போற அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை பயங்கரமா வெடிச்சிருக்குங்க. திவ்யா துரைசாமியை வெளியே அனுப்பதா குக் வித் கோமாளி செஃப் தாமு அவர் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா துரைசாமி பிரியங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படி இப்படி புகழ்ந்து பேசுறாங்க. இதை கேட்டுட்டு பிரியங்காவும் ஆப்போசிட்ல திவ்யா துரைசாமியை வேற லெவல்ல புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. மணிமேகலை செம காண்டாயிட்டு, இங்க நாங்க தான் ஆங்கரு, நாங்களே ஏன் பேசவே விட முடிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இதை கேட்டு பிரியங்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன பார்த்து அவ அப்படி சொல்லிட்டாலே அப்படின்ட்டு கேரவான் போய் ஒரே அழுதுருக்காங்க.
அதுக்கப்புறம் அவங்க இல்லாமே வந்து அந்த ஷோ வந்து நடந்திருக்கு. இது எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டவனே, இந்த நியூஸ் கேள்விப்பட்டவனே அந்த பர்டிகுலர் ஷோவை போய் நானும் போய் பார்த்தேன். அன்னைக்கு திவ்யா துரைசாமி மட்டும் எலிமினேஷன் கிடையாது, விடிவி கணேசன் எலிமினேஷன் தான். திவ்யா துரைசாமி எலிமினேஷன் போறப்ப இருந்த பிரியங்கா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விடிவி கணேசன் எலிமினேஷன் போகையில வந்து அந்த இடத்துல பிரியங்கா இல்லவே இல்ல. அப்பயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், சரி இவங்க வந்து அந்த திவ்யா துரைசாமி போறப்பே வந்து பிரச்சனை ஆகி இவங்க கேரவன்ல போய் அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோ முடிவுல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப கூட பிரியங்கா இல்ல, அதோட முடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி ஒளிபரப்பாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வார ஷூட்டிங்காக மணிமேகலை உள்ளுக்கு வந்தப்பதான் பிரியங்கா இந்த பிரச்சனையை வேற லெவல்ல பண்ணி, அவ இருந்தானா இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஷோல பாதியிலே மணிமேகலை வெளியே போயிட்டாங்க. ரக்ஷனே அறிவிச்சாரு, தவிர்க்க முடியாத காரணத்தினால இதுக்கு மேல வந்து மணிமேகலை வந்து இந்த ஷோவை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை வந்து வெளியே வந்து தன்னோட யூடியூப் சேனல்ல வந்து கூலா வேற லெவல்ல தன்மானத்துக்கு ஒரு இலக்கு இருந்ததுன்னா அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யூடியூப் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட் தான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா பூரா வந்து பயங்கரமா பரவி இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. சுசித்ரா அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, எப்பா மணிமேகலுக்கு எவ்வளவு கட்ஸ் பாத்தீங்களா, இந்த விஷயத்துல நான் மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த பிரியங்கா இருக்கால, அவங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், அவன் பாவம் வந்து என்கிட்ட பயங்கரமா புலம்புவான் அப்படின்ட்டு பிரியங்காவோட ஹஸ்பண்ட் முதற்கொண்டு வந்து சுசித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து அனிதா சம்பத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தான் ஒரு விஷயத்தை யாருக்காவது வந்து கெடுதல் நினைக்கிறோமா, கண்டிப்பா அவங்களுக்கு இன்னொருத்தங்க கெடுதல் நினைப்பாங்க, ஏன்னா சொல்ல போனா செருப்படி கூட வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரியங்கா மேல ஏகப்பட்ட பேர் வந்து கான்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. இத பத்தி வந்து மணிமேகலை சைடுல இருந்து தீர விளக்கம் கொடுத்துட்டாங்க. உனக்கு பிரியங்கா சைடுல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல. அது காரணம் என்னன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் வின் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா. அந்த வின் பண்ற சந்தோஷத்தை வெளிநாட்டுல போய் கழிக்க போயிருக்காங்க. அதனால சோசியல் மீடியால ஒன்றும் அவ்வளவு பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அதுக்கான ரிப்ளை கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க போறோம். அதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இது சம்பந்தமா ஒரு ஆடியோ ஒன்று சோசியல் மீடியால பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஆடியோவை நானும் கேட்டேன். ஆக்சுவலி அந்த ஆடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசுற வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா அனுப்பணும் வெளியே, வெளியே போ, கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க, உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அதுதான் இந்த ஆடியோ வந்து உண்மையானது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, அது பொய்யானது ஆடியோ. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து மணிமேகலை வேற ஒரு இடத்துல பேசுனதும், அடுத்து பிரியங்கா வந்து பிக் பாஸ்ல தாமரையை வந்து வெளியே போன்னு சொன்ன அந்த விஷயத்தையும் ரெண்டையுமே ஆடியோவும் கட் பண்ணி ஒரே ஆடியோவை போட்டு அதை வெளியே எடுத்துட்டாங்க. அது நல்லாவே பச்சையா தெரியுது. அதனால அது வந்து ஃபேக் ஆடியோ தான், அது உண்மையான ஆடியோ கிடையாதுங்க. அடுத்து இதை பத்தி பாவனா ஒரு விஷயம் இப்ப வந்து பண்ணிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவனாவும் வந்து பிரியங்காவால தான் வெளியே போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியால ஒரு ஆர்டிகல் வெளியானது. அதை ட்விட்டர்ல பார்த்துட்டு பாவனா அதை ரீட்வீட் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஒன்னும் பிரியங்காவால தான் வெளியே போகல, நான் எதுக்கு விஜய் டிவில இருந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நாங்க மாறினேன். ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்க, பிரியங்காவால தான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல எந்த உண்மை இல்ல அப்படின்னு அவங்களும் பிராங்காவை அடிச்சு உடைச்சிட்டாங்க. அடுத்து இத பத்தி மாக்காப்பாட்ட வந்து பேட்டி கேட்டாங்க. உங்க ஃப்ரெண்டான பிரியங்காவும் மணிமேகலைக்கு இடையில பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டதுக்கு மாகாப்பா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல வந்து அவங்க நடத்த சொல்ல நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேத்துக்கு இடையில நடக்கிற பிரச்சனையில மூக்கு நுழைக்கிறதுக்கு நான் யாரு, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2 யானை சண்டை போட்டுட்டு இருக்கு, அந்த இடத்துல போய் வாண்டடா போய் நான் வந்து அதை விளக்குறேன்னு சொல்லுவேன்னா என்ன ஆயிரும், நம்மள சொல்லி முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு நக்கலா சூட்சமா ஒரு பதில் சொன்னாருங்க. முடியாது, அது அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கணும். நம்ம ஏதாவது வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. அது நம்ம இன்னும் நம்மளுக்கு டீட்டெயிலாக இங்கே என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்னா கண்டிப்பாக வந்து விஜய் டிவி அதை ஒரு கிளிப்பு மாதிரி ஏதாவது வெளியிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா பிரியங்கா சைடு இருக்கிற நியாயத்தை வந்து அவங்க ஒரு வேளை வந்து சொன்னாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ரெண்டுமே நடக்காதுன்னு தான் நம்மளுக்கு தோணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, விஜய் டிவி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ்ல நடந்த நமிதா பிரச்சனையை பத்தி எதுவுமே இதுக்கு வர வந்து ரிலீஸே பண்ணல. ஏன்னா அதுலயே இப்படிதான் சொன்னாங்க, சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வந்து அவங்க வந்து வெளியே போறாங்க ஷோ விட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பிக் பாஸ் சீசன் 7 பிரதீப் பாண்டியன் இல்ல பெரிய பிரச்சனை நடந்தது. கிட்டத்தட்ட வந்து சோசியல் மீடியா முதற்கொண்டு எல்லாமே பூதாம வெடிச்சப்பே வந்து இதை பத்தி விஜய் டிவி வாயவே திறக்கல. அப்பே சொல்லாதவங்க இந்த விஷயத்துக்காக சொல்ல போறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் மேல சரி யார் மேல தப்பு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.